ஒரு பக்கம் ஈரான் இஸ்ரேல் பிரச்சினை என்பது போய்கொண்டிருக்கிறது. இந்த பிரச்சினைக்கு குறித்து தான் உலகம் முழுவதும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக எமது நாட்டிலும் இந்த பிரச்சினை குறித்து தான் அதிகமான மக்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த பிரச்சினை குறித்து பலரும் சமூக வலைத்தளங்களிலே விவாதித்தும் வருகிறார்கள். இது எமது நாட்டு பிரச்சினை அல்ல, இது வெளிநாடு ஒன்றினுடைய பிரச்சினை. ஆனால் வெளிநாட்டில் இருக்கின்ற பிரச்சினையின் காரணமாக எமது நாட்டுக்கும் அது ஏதோ ஒரு வகையில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்கின்ற வகையிலே அந்த பிரச்சினைக்காக குரல் கொடுப்பது, ஆதரிப்பது, எதிர்ப்பது என்பது எல்லோருடைய உரிமையாகவும் இருக்கிறது. அதே போன்றுதான் எமது நாட்டிலே இருக்கின்ற ஒரு பிரச்சினைக்காக வேண்டியும் எல்லோரும் குரல் கொடுக்க வேண்டும், அதை பற்றி எல்லோரும் பேச வேண்டும், விவாதிக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய வீடியோவிலே நாங்கள் பேச வந்திருக்கின்ற ஒரு விடயம். கடந்த வாரங்களாகவே ஒரு பிரச்சினை போய்கொண்டிருக்கிறது. அதுதான் செம்மணி மனித புதைக்குழி. இந்த புதைக்குழியிலே இதுவரைக்கும் 19 உடல்கள் என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலே முக்கியமாக ஒரு கொடூரமான ஒரு விடயம் என்னவென்றால், அந்த 19 உடல்களிலேயே 10 மாதம் குறைவான 2 குழந்தைகளுடைய உடல்களும் மீட்கப்பட்டிருக்கிறது என்பது மிகவும் துயரமான கொடூரமான ஒரு விடயமாகவே இருக்கிறது. எனவே இது குறித்து ஒரு சர்வதேச ரீதியிலான ஒரு நீதியான சுயாதீன விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பது குறித்து தமிழ் சமூகம் இப்போது குரல் கொடுத்து வருகிறது. செம்மணி மனித புதைகுழி மட்டுமல்லாமல் மண்டைத்தீவு மனித புதைகுழி குறித்தும் விசாரணைகள் என்பது நடைபெற வேண்டும் என்று கடந்த வாரங்களிலே இந்த செம்மணி மனித புதைக்குழி குறித்து தான் பேசப்பட்டு வந்தது. இப்போது இந்த செம்மணி குறித்து போராட்டம் என்பது எழுச்சி பெற்றிருக்கிறது எனலாம். காரணம் 23, 24, 25ஆம் தேதி ஆகிய இந்த 3 நாட்கள் செம்மணியிலே ஒரு அணையா விளக்கு போராட்டம் என்பது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமாக 2 விடயங்களை நோக்காக கொண்டு இந்த போராட்டத்தை அங்கிருக்கின்ற சிவில் அமைப்புகள் ஆரம்பித்திருக்கிறார்கள். ஒன்றுதான் இதற்கு சர்வதேச அளவிலான நீதியான விசாரணையும் சுயாதீனமான ஒரு விசாரணையும் நீதியும் கிடைக்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கம். அதே போன்று இந்த 3 நாட்களில் ஐநாவினுடைய மனித உரிமை ஆணையாளர் வோல்கர் டர்க் இப்போது இலங்கைக்கு விஜயம் தந்திருக்கிறார். அவருடைய கவனத்திற்கும் இதை கொண்டு வர வேண்டும் என்கின்ற நோக்கத்தின் காரணமாக இந்த அணையா விளக்கு போராட்டம் என்பது செம்மணியிலே ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த போராட்டம் என்பது தொடர்ந்தும் சென்று கொண்டே இருக்கும். இதற்கிடையிலே முதலாம் கட்டமாக இந்த புதைகுழி தோண்டப்பட்டு உடல்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது. 2ஆம் கட்டமாக நாளை மறுதினமோ இது தோண்டப்பட இருக்கிறது. குறிப்பாக பல பேருடைய உடல்கள் இதற்குள் இருக்கலாம் என்றும் பலரும் சந்தேகிக்கிறார்கள். பல காணாமல் போனவர்களுடைய உடல்கள் என்பது இங்கே புதைக்கப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகப்படுகிறார்கள். அநேகமாக இப்போது கிடைக்கப்பட்டிருக்கின்ற உடல்களை பார்க்கின்ற போது இவர்கள் சித்திரவதை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட உடல்களாக இருக்கலாம் என்றும் பலரும் சந்தேகிக்கின்றனர். எது எப்படியோ ஐநாவினுடைய மனித உரிமை ஆணையாளர் வோல்கர் டர்க் இப்போது இலங்கைக்கு வந்திருக்கிறார். அவர் இன்று திருகோணமலைக்கு சென்றிருந்தார். அங்கு காணாமலாக்கப்பட்ட உறவுகளுடைய ஆர்ப்பாட்டத்தின் போது அந்த மக்களை அவர் சந்தித்தார், அவர்களோடு கலந்துரையாடினார், அவர்களுடைய கோரிக்கைகளை அவர் கேட்டறிந்து கொண்டார். அதன் பிறகு அவர் இப்போது செம்மணி மனித புதைகுழி இடத்துக்கு அவர் விஜயம் மேற்கொண்டிருக்கிறார். இப்போது நாங்கள் இந்த வீடியோவை பதிவு செய்கின்ற இந்த நேரத்திலே செம்மணி மனித புதைகுழிக்கு அவர் சென்றிருக்கிறார். அங்கு அந்த புதைகுழியை அவர் பார்த்திருக்கிறார். அதன் பிறகு செம்மணியிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற இந்த ஆர்ப்பாட்டத்திலும் அவர் கலந்து கொள்வார். இதற்கிடையிலே செம்மணியிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த போராட்டத்திலே கலந்து கொள்வதற்காக வேண்டி பல தமிழ் அரசியல்வாதிகள் அங்கு சென்றிருந்தார்கள். CVK சிவஞானம் அவர்களும் அங்கு சென்றிருந்தார். அவருக்கு எதிராக அங்கிருந்தவர்கள் கூக்குரலிட்டு அவரை விரட்டினார்கள். அதே போன்று சாணக்கியனும் சென்றிருந்தார். சாணக்கியனுக்கும் இதையே நடந்திருந்தது. இதை தவிர்த்து ஆளுங்கட்சி அமைச்சராக இருக்கின்ற ராமலிங்கம் சந்திரசேகரும் அங்கு சென்றிருந்தார். அவரையும் அந்த மக்கள் துரத்தி அடித்திருக்கிறார்கள். இவர்கள் இன துரோகிகள் என்று அவர்கள் கூக்குரலிட்டு அவர்களை துரத்தி அடித்திருக்கிறார்கள். எது எப்படியோ இந்த ஆர்ப்பாட்டம் என்பது சிவில் அமைப்புகளால் செய்யப்பட்ட ஒரு ஆர்ப்பாட்டமாகவே இருக்கிறது. இந்த இடத்துக்கு பல அரசியல்வாதிகள் பலரும் சென்று அஞ்சலி செலுத்தி வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு இனம் பாதிக்கப்படுகின்ற போது அந்த இனத்திற்கு ஆதரவாக மற்ற இனங்களும் இருக்க வேண்டும். எப்பொழுதுமே பாதிக்கப்பட்டவர்களுடைய பக்கத்தில் தான் இருக்க வேண்டும். அதே போன்றுதான் எமது நாட்டை பொறுத்த வரைக்கும் இருக்கின்ற பல இனங்கள் அவர்களுடைய இனங்கள் சார்ந்து தான் யோசிப்பார்களே ஒழிய
மற்ற இனங்கள் குறித்து யோசிப்பதே இல்லை. எனவே செம்மணி மனித புதைகுழியை பொறுத்த வரைக்கும் இதுவும் ஒரு இனம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அந்த இனத்துக்காக வேண்டி இங்கிருக்கின்ற மற்ற இனங்களும் அதற்காக வேண்டி பேச வேண்டும், விவாதிக்க வேண்டும், குரல் கொடுக்க வேண்டும். அதிலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் கிடைக்கின்ற வரை போராட வேண்டும். அந்த போராட்டத்திலே பங்கு கொள்ள வேண்டும். எப்படி வெளிநாடுகளில் இருக்கின்ற பிரச்சனைகளை எங்களுடைய தலைகளில் போட்டுக்கொண்டு அது குறித்து நாங்கள் பேசுகிறோமோ, விவாதிக்கிறோமோ, அதே போன்று எமது நாட்டுக்குள்ளும் இருக்கின்ற பிரச்சனைகள் குறித்தும் நாங்கள் பேச வேண்டும், விவாதிக்க வேண்டும். அதற்காக வேண்டி வெளிநாடுகளில் இருக்கின்ற பிரச்சனைகளை நாங்கள் பேசவே கூடாது என்றில்லை, அதையும் பேச வேண்டும். அதைவிட முக்கியமான ஒரு விடயம், எமது நாட்டில் இருக்கின்ற எமது சகோதர இனத்துக்கு நடத்திருக்கின்ற இந்த அநியாயங்கள் குறித்தும் நாங்கள் குரல் கொடுக்க வேண்டும். இந்த நாட்டிலே இடம்பெற்ற இந்த யுத்தத்தின் பிறகு காணாமல் போனவர்கள் மற்றும் போர்க்குற்றங்களுக்கான சாட்சிகளை நாங்கள் ஏன் இன்னும் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம்? இது போன்ற இந்த உண்மைகளை வெளிக்கொணர்வதற்காகத்தான் இப்போது செம்மணி மனித புதைகுழி என்பது ஒரு எச்சரிக்கையாகவும் உணர்ச்சி மிகுந்ததாகவும் எங்களிடம் பேசிக்கொண்டிருக்கிறது. செம்மணியிலே கண்டெடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த மனித எலும்புக்கூடுகள் என்பது சாதாரணமாக பார்க்கக்கூடிய ஒரு விடயமாக இல்லை. இது கடந்த காலத்தில் நடந்த கொடூரங்களுக்கான ஒரு சாட்சியாகவே இருக்கிறது. எனவே இந்த புதைக்குழி குறித்து சர்வதேச ஆதரவுடன் ஒரு சுயாதீன விசாரணைகள் என்பது முன்னெடுக்கப்பட வேண்டும். இதன் மூலம் அனைத்து தரப்பினருக்கும் இதன் உண்மை என்பது வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்பட வேண்டும். யாருடைய குரலும் அடக்கப்படக்கூடாது. இவ்வாறான கண்டுபிடிப்புகள் நீதிக்கான தேடுதல்களில் ஒரு முக்கியமான ஒரு அடித்தளத்தை இடுகின்றன. இது மனிதநேயத்துக்கும் நியாயத்திற்கும் ஆதரவாக காணாமல் போன ஒருவரின் குடும்பத்திற்கு கூட இந்த சாட்சிகள் என்பது ஒரு நேர்மையான பதிலாக இருக்கலாம். செம்மணி மனித புதைகுழி என்பது அதற்கான ஒரு ஆரம்ப புள்ளியாக இருக்கலாம்.